போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? 4 விதங்களான கர்மங்கள். கர்மன்னா கர்ம பலன்கள் எல்லாம் சேர்த்து தான் ஆக்சுவலாக கர்மம்னு சொல்கிறது. வர்த்தமானா என்னென்னு பார்த்தோம். வர்த்தமானா இப்போது செய்துட்டு இருக்கக்கூடிய கர்மம். எப்போவுமே ஒருத்தனும் யாருமே கர்மம் செய்யாமல் இருக்கவே முடியாது. செய்து கொண்டு இருக்கிறது அப்படியே ரன்னிங்கில் அந்தந்த கரண்ட் டைமில் போயிட்டு இருக்குது. அது வர்த்தமான கர்மா, கரண்ட் டைம். ஆகமேனா செய்ய போகிறது. வி ஆர் அபவுட் டு டூ. ஜஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். நினச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கு எனக்கு அங்கே அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோன்னு எல்லாம். அது ஆகமே. அது நார்மலாக நடக்கும். அன்லஸ் ஏதாவது தடஸ்தம் இல்லாமல் இருந்தால் அது நடக்கும். அது அப்படி தான் பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கும் ஜீவனுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, ஃப்ரீடம்ஸ் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அப்போ ஒரு வகையில் சுதந்திரம் இருக்குது, ஒரு வகையில் ஃபுல்லாக சுதந்திரம் கிடையாது. நம்ம நினச்சி ஏதாவது பண்ணுன்னு நினச்சாலும் கூட என்னாகும், அவருக்கு தடுக்கல் போடலாம். அதனால் அது நம்ம கையில் ஃபுல்லாக கிடையாது. அது ஆகமிங்கிறது செய்ய போகிறது. சஞ்சித்தங்கிறதான் முக்கியமாக இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ எல்லா இதுவரைக்கும் போன பிறவிகள் அவ்வளோத்தையும், கோடிக்கணக்கான பிறவிகள் அந்த இதிலெல்லாம் செய்த கர்மங்கள் அவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? மூட்டை கட்டி வச்சுருக்கோம். அந்த மூட்டையை நம்ம அப்படியே எப்போ நம்ம ஒரு பிறவிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகுது, அந்த மூட்டையும் நம்ம கூடலே வருது. ஏன்னா பரமாத்மாவும் கூட வர்றாரு, பார்த்தீங்களா? ஏன்னா பூத உடல் இருக்குது, அதான் நம்ம இப்போ பார்க்குறது பூத உடல். என்னெல்லாம் அதுவும் கூட ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது. வெளியே தான் ஸ்கின்னை தான் பார்க்க முடியுது. பூத உடலை கூட நம்மளால் பார்க்க முடியல, பார்த்தீங்களா? அப்போ அதுக்குள்ளே சப்டில் பாடி இருக்குது. அந்த சப்டில் பாடியை பார்க்கறது முடியவே முடியாது. எனது மனம், எனக்கு மனம், புத்தி, அகங்காரம் இப்படிங்கிறது நம்ம அதெல்லாம் கண்ணால் காண முடியாது. அப்போ நம்ம இன்னொரு பிறவை எடுக்கும்போது நம்மளுடைய சஞ்சித்த கர்மா எவ்வளவு தூரத்துக்கு பிராப்த கர்மானா இந்த பிறவியில் அனுபவிக்கிறது, இந்த பிறவியில் எவ்வளவு அனுபவிச்சிருக்கோமோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது, மிச்ச சஞ்சித்த கர்மா அடுத்த பிறவிக்கு போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த பிறவியில் பண்ணின அந்த இதுவும் சேர்ந்துருது. அப்போ நம்ம வரும்போது சஞ்சித கர்மா 10,000 இருந்துன்னு வச்சுக்கோம். 10,000 ஒரு 100 குறைச்சிருப்பு மாதிரி வச்சுக்கோ இந்த பிறவியில். ஆனால் 150 நம்ம பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகிட்டு இருக்கு? அப்போ சஞ்சித கர்மா பெருசாகிட்டு இருக்கு. அப்போ நாம் பண்ணிக்கூடிய அந்த கர்ம பலனை சப்ட்ராக்ட் பண்ணணும். கூடுதல் போட என்ன ஆகும்? பிறவிகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதனால தான் பகவான் சொல்கிறாரு, இது என்னது செய்து சம்சார சாகரம்னு அதான் சொல்கிறாரு. அப்போ பிராரப்த கர்மான்னு என்னது? இந்த ஜென்மத்தில் நாம் கஷ்டங்கள் லாபங்கள் அதே மாதிரி என்னது எல்லாம் இப்போ அனுபவிக்கிறது அவ்வளவும் பிராரப்த கர்மான்னு பேர். அது ஒவ்வொரு பிறவிலையும் மாறி மாறி வரும். அப்புறம் நம்ம வேற என்ன பார்த்தோம்? நமக்குள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் யார் இருக்கா? அதில் என்ன இருக்காரு? கர்ம பலன்களை கொடுக்குறது பரமாத்மானி பார்த்தோம். அதே மாதிரி கர்மம் எப்படி கரெக்டாக வேலை செய்யுங்கிறதையும் பார்த்தோம். அப்போ இதை பற்றி பகவத்கீதையில் நல்ல விவரமாக வருது. அதே மாதிரி மறுபிறவியை பற்றியும் நல்ல விவரமாக வருது. பகவத்கீதையை படித்தா எல்லாமே நிறைய திங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சு போயிடும். அப்போ நம்மளுடைய கர்மங்களை பொறுத்து மறுபிறவி வருகிறதுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியானா வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த காளான் மாதிரி மொத்தம் 200 மதங்கள் இருக்குது. 200 மதத்தில் சில மதங்கள் கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா அவங்க பைசா கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அவங்க ரீச் அவுட் பண்ணோம்னா அவங்களுக்கு பைசா கிடைக்கும். அவன் இப்படி பெருசாகிறது இருக்குது. எல்லாமே காளான் தான். முளைக்கும், இன்றைக்கி முளைக்கும், நாளை போயிடும். இன்னொன்று முளைக்கும், நாளை போயிடும். இதே மாதிரி இந்த உலகம் எப்போ இருந்து அது மகாவிஷ்ணு உண்டு பண்ணாரோ அப்போமே இருந்தே இந்த மாதிரி மதங்கள் போயிட்டே இருக்கும். எந்த ஒரு மதத்துக்கு பிறப்பு உண்டோ, முடிவு முதல் உண்டோ, அந்த மதத்துக்கு நிச்சயமாக அழிவும் உண்டு. ஆனால் மதத்துக்கு மேலானது தான் ஜெய்வ தர்மம். நாம் படிக்கிறது எந்த மதத்தையும் பற்றி அல்ல, மதத்துக்கு மேலானது தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி பகவத்கீதாவோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ இவங்கெல்லாம் எந்த விதமான மதங்களுக்கு சொந்தப்பட்டவங்களுக்கு கிடையாது. பாருங்கோ, சென்ற வாரம் ஒரு நியூஸ் நான் சொல்கிறேன். ஒரு மிக
பிரபலமான ஒரு ஒரு பாதிரியார். நல்ல அவருடைய ஐடியா என்னென்னா, சரி இந்த மாதிரி நம்ம எல்லா மக்களையும் கொண்டு ஹெவனில் கொண்டு சேர்த்துறோம்னுட்டு அவர் நல்லதில் தான் போனார். நிறைய பணமும் சம்பாதிச்சார். ஆனால் ஒரு கில்ட்டி ஃபீலிங் உள்ளே இருந்திருக்கு. என்ன அவர் என்ன கேட்டாருன்னா, என்னடா எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவன் வந்து ஆண்டவன் வந்து எப்படியோ அப்படி படைச்சி விடுறாரு. சில சமயம் ஆண்டவன் என்ன பண்ணுவார், இந்த ஜீவன் வந்து என்ன புவராக தான் இருக்கணும் அப்படின்னா புவர் ஃபேமிலியில் கொண்டு போய் பறக்க வைக்காரு. இல்லை அவர் நினைக்கிறாரு, இல்லை இவன் வந்து நல்லா ரிச் ஃபேமிலியில் இருக்கணும், அதுன்னுட்டு ரிச் ஃபேமிலியில் பறக்க வைக்கிறான். அப்போ சில சமயம் வந்து இந்த ஜீவன் வந்து நல்லாவே கஷ்டப்படட்டும் அப்படின்னு போட்டால் அங்கே ஒரு புரோக்கன் பாடியோடு கொடுத்துப்பார், கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடப்பான். இல்லை இவன் என்ஜாய் பண்ணட்டும் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல ஹெல்த்தி பாடி கொடுப்பாரான். அப்போ இவர் என்ன கொஸ்டின் கேட்டாருன்னா, ஏன் அப்படி அவர் பாகுபாடு பண்ணுறாரு? அவன் கிறிஸ்டியானிட்டி எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணமாக ஒன்று எடுக்கிறேன், ஏன்னா அது எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. அவங்க நம்பிக்கை என்னென்னா, ஒரு பிறவி தான், இந்த பிறவிக்கு மேலே கிடையாதான், அதுக்கு முந்தாலையும் கிடையாது, இப்போ அப்போ பின்னாலும் கிடையாது, இப்போ இருக்கிறது தான். அப்போ கொஸ்டின் அவர் என்ன கேட்குறாருன்னா, ஃபெய்த்து நம்பிக்கைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னால் தாங்க முடியல. வயசாகி போச்சு அவருக்கு, வேறு வயசாகிறது. அப்போ என்னத்துக்கு நான் இதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கணும்? ஏன் அப்படி பண்ணார்? சிலவங்களை இப்படி பறக்க வைக்கிறாரு, கூனா பறக்க வைக்கிறாரு, குருடா பறக்க வைக்கிறாரு, நொண்டியா பறக்க வைக்கிறாரு, புழுவா பறக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு இப்போ பிறாரும் புழுவுக்கெல்லாம் ஒன்றும் ஜீவன் கிடையாதான். ஏன் அவங்க வந்து மாடுகள்லாம் வெட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஜீவன் கிடையாதான். அது அப்படி சொல்கிறாங்க அவங்க. எனிவே என்னவே நம்பிக்கை வச்சுருந்தாலும் பாருங்கோ, நாம் நம்பிக்கை எதில் வைக்கணும்? உண்மைக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும். உண்மை அல்லாததுக்கு மேலே நம்பிக்கை வச்சா நமக்கு தான் பிரச்சனை. சரி கிடையாது. சரிதா? இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு டைமண்ட் வச்சுருக்கான். அந்த டைமண்ட் உண்மையிலேயே ஆக்சுவலி ஃபேக் டைமண்ட். எவனோ ஒருத்தன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேக் டைமண்ட். ஆனால் அவன் என்ன நினைக்கான், இந்த டைமண்ட் உண்மையிலேயே உண்மையான டைமண்ட்னு நினச்சான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய அந்த ஃபெய்த்தில், அந்த நம்பிக்கையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. அதே சமயத்தில் ஒருத்தன் உண்மையான டைமண்ட் வச்சுருக்கான், ஆனால் அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இதுக்கு ஏதாவது உபயோகம் உண்டா? அதுவும் உபயோகம் இல்லை. அப்போது எது உண்மையோ அதில் நம்பிக்கை இருக்கணும். அதைத்தான் நம்ம இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சுக்ருத்தின்னு ஒன்று வருது. அதுதான் உனக்கு என்ன பண்ணோம், உண்மையில் வந்து உண்மை மேலே நம்பிக்கை வரணுங்கிறது அந்த சுக்ருத்தி தான் பண்ணும். வருவோம், பின்னால் வருவோம். நான் என்ன இப்போ சொல்ல வந்தேன்னா, கர்ம பலன்களை கொடுப்பவர் பரமாத்மா. ஆனால் நம்ம உண்மை என்னென்னா, இதுக்கு முன்னாலேயும் பிறவி இருக்குது, பின்னாலேயும் பிறவி இருக்கலாம். அதை நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு பிளான் பண்ணுறோம். அதுதான் நம்ம பக்தி யோகத்தில் வாரோம். அப்போ இதில் மறுபிறவிங்கிறது முக்கியமான ஒரு அங்கம். பிறந்து இறந்து போயிட்டே இருந்துட்டு இருக்கோம். அப்போ இதில் சரி அது பார்த்தோம். அப்புறம் ஒரு கொஸ்டின் இதில் வந்தது. பரமாத்மா சரி எல்லா ஜீவன்களும் உள்ளே இருக்காரு. நம்ம இதயம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்மளால் சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். நம்ம இதயத்தை கிழிச்சு அங்கே போய் திறந்து பார்த்தா அங்கே பரமாத்மா பார்க்க முடியாது. அவர் ஆக்சுவலாக அந்த இதில் உயிர் எங்கே போயிட்டுருக்கோ அது கூட அவர் போயிட்டே இருக்கார். இது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், இது மெட்டீரியல் டைமென்ஷன் இல்லை. அதுதான் அதில் அந்த இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன் அப்படி இதயத்தில் இருக்கார், ஹார்ட்டில் இருக்காருன்னு காரணம்னா அதான் ஈஸி. ஏன்னா இதயம் இல்லாமல் எல்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதனால அப்படி அந்த மாதிரி சொல்கிறது. ஆனால் ஆக்சுவலாக அந்த டைமென்ஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு கேள்வி. நம்ம உடலில் நாம் வாழ்கிறோம், தெரியுது, நமக்கு தெரியுது, நமக்குன்னு தெரியுது, நம்மளுக்கு தெரியுது, கான்சியஸ்னஸ் இருக்குது. ஆனால் நம்ம உடம்புல எத்தனை கிருமிகள் இருக்குது? இந்த படத்தை பார்க்க ஆக்சுவலாக கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கான். அப்படின்னா அந்த கிருமிகளும் ஜீவன்கள் தான். அது உடனே நம்ம சாப்பிடக்கூடியது வந்து அதுவும் சாப்பிடுது. சிலது பிரச்சனை பண்ணோம், சிலது நல்லதுக்கும் பண்ணுது.
ஏன்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்கா, மோசமான பாக்டீரியாவும் இருக்குதான். அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே எத்தனை பரமாத்மா இருக்காரு இல்லையா? அப்போ ஏன் அப்போ இன்னொன்று சரி, அப்போ இந்த லாஜிக் பிரகாரம் எத்தனை பரமாத்மா, எத்தனை புழு பூச்சி இருக்கோ நம்ம உடல்ல அதுகளுக்கும் பரமாத்மா இருக்காரு. ஏன்னா நாமளும் நினச்சி பாருங்கோ, ஏதோ ஒரு பிறவியில் புழு பூச்சியாக இருந்திருக்கலாம். இதே மாதிரி தான் அது கூடயும் நம்ம கூடால பரமாத்மா வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிறவி எடுத்து இந்த தடவை நம்ம ஒரு மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே கொஸ்டின் என்னென்னா, நம்ம உடலில் இவ்வளவு புழு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் பரமாத்மா இருக்காரு. அப்போ அந்த புழுக்கள் பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாக்களை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த புழுக்கள் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பரமாத்மாவும் வேறையா? இல்லை, ஒரே பரமாத்மா தான். போன கிளாஸில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அந்த பரமாத்மா ஒன்று தான், சூரியன் மாதிரி. அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்குது. அதைத்தான் நம்ம இதயத்தை ஒரு சட்டி மாதிரி, தண்ணி வைக்கக்கூடிய சட்டி மாதிரி, தண்ணி திரப்பிய சட்டி மாதிரி அந்த சூரியன் அதில் பிரதிபலிக்குது. ஒரே ஒரு பரமாத்மா தான் எல்லாத்துலேயும் இருக்கார். 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. எல்லா உயிரினங்கள் வகையான 84 லட்சம் வகை, அதில் 400 தான் மனுஷ ஜென்மங்கள். அப்போ நாம் பரமாத்மா அது மட்டும் இல்லை, ஜீவராசிகளுடைய எது அவரோட உயிர் கூட இருக்கிறாருங்கிறது ஒன்று. ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கார் அவர். அதையும் ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ ஜீவாத்மாக்கள் கூட ஒரு விதமாகவும், அணுக்கள் மற்றும் பிரபஞ்சங்களில் வேறு விதமாகவும் அவர் செயல்படுகிறார். ஆனால் இருப்பது ஒரே பரமாத்மா தான். செயல்பாடுகள் மட்டும் வெவ்வேறையாக இருக்கும். சரியா? அப்போ இனி கொஞ்சம் கர்மத்தை பற்றி கொஞ்சம் இன்னும் ஆழமாக போகலாம். அப்போ போன கிளாஸில் சுகர்மம், விகர்மம்னு 2 பார்த்தோம். சுகர்மம்னா நல்லது, நல்லா எல்லாத்துக்கும் பாவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், அது சுகர்மா. விகர்மங்கிறது என்னது? ராபிங், மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் விகர்மம். ஆனால் இன்னொன்று இருக்குது, இதுக்கு பேர் சுக்ருத்தின்னு பேர். அப்போ சுகர்மம் உங்களுக்கு தெரியும், விகர்மம் என்னன்னு தெரியும், சுக்ருத்தின்னா என்ன? அப்போ சுக்ருத்தின்னா எந்த ஒரு செயல் நாம் ஒரு கிருஷ்ண பக்தருக்கு ஆதரவாக அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நாம் ஒரு கர்மம் பண்ணுறோம், அந்த கர்மத்துக்கு பேர் சுக்ருத்தின்னு பேர். கிருத்தின்னா ஆக்டிவிட்டி, கிருன்னா பண்ணுறது. அதை கர்மம்னு சொல்ல மாட்டாங்க. கர்மம்னு சொன்னால் நார்மலாக அது எங்கே கொண்டு போகும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கர்மம் எங்கே கொண்டு போகும்? சுகர்மம் எங்கே கொண்டு போகும்? சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். விகர்மம் எங்கே கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். சப்போஸ் ஒருத்தன் இப்படி மிக்ஸாக பண்ணோம்னா என்ன வச்சுக்கோ, ஒரு 1000 விகர்மம் 1000 சுகர்மம் பண்ணோம்னா அந்த 1000 என்ன விகர்மாக்காக வேண்டி நரகத்துலேயும் 1000 சுகர்மத்துக்காக வேண்டி சொர்க்கத்துக்கும் போயிட்டு வருவான். ஸோ இதை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா முடியாது. இது கர்மிக்களுடைய சைக்கிள் இதுதான், ஒரு ட்ரையாங்கிள் தான். பூமி மாதிரிப்பட்ட இடங்கள் அங்கே பிறந்து கர்மங்கள் பண்ணுறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே ரைட். அப்போ கர்மிகளோட லைஃப் சைக்கிள் எப்படி? பூமி, நரகம், சொர்க்கம், பூமி, சரகம், சொர்க்கம், இப்படி மாற்றி போய்ட்டுருக்கு. அங்கே நீ 51% நல்லது பண்ணாலே நீ இப்போ பர்மனெண்ட்டாக ஹெவனில் இருப்பேன்னியும் 51% நீ மோசமாக பண்ணிவிட்டு ஆனாலும் எட்டர்னலி ஹெல்லில் இருக்குன்னு கிடையாது. எல்லாம் பைத்தியகாரத்தனமாக எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் நல்லா என்ன பண்ண பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது.
நீ நல்லது பண்ணினா அதுக்கு கிடைக்கும், நல்லது கிடைக்கும். மோசமாக பண்ணினா அது இனி மோசம், அதையும் நீ போய் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ சுக்ருத்தினா என்னன்னா, நீ பண்ணக்கூடியது ஒரு கிருஷ்ண பக்தருக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அவருக்கு ஏதோ ஒரு வேலை பிறந்து அவருக்கு ஹாப்பி ஆகிறாரு. இது கிருஷ்ணருக்கு போகும், யமராஜாவுக்கோ சித்திரகுப்தருக்கோ போகாது. இது எங்கே போகும்? நேரே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு போயிடும். புரியுதா? அங்கே போயிடும், கிருஷ்ணருக்கு போயிடும். அவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு ஒண்டியல் வச்சுருக்காரு, அங்கே சின்ன பேங்க் அக்கௌண்ட் மாதிரி வச்சுருக்காரு. அவர் அதில் தூக்கி ஒரு இதை போட்டுருவார், ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டுருவார். ஓ, இவன் இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டுருவார். அப்போ இப்படி ஒவ்வொன்றா நீ ஒருத்தன் சுக்ருத்தி பண்ணான்னு வச்சுக்கோ. ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்குது, பகவானோடைய பக்தர்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறான், அவனெல்லாம் இது பண்ணுறாங்க. கம்சன் இருக்கும்போது அந்த நேரத்தில் கூட அவ்வளவு கூட பக்தர்களெல்லாம் என்ன கொன்னாங்க. கிரணிகசிப்பு அதே மாதிரி பண்ணான். நம்ம கவர்மெண்ட்டும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கு, ஒருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் அரக்கர்கள். ஆனால் எவன் ஒருத்தன் சுக்ருத்தி பண்ணானோ உடனே கிருஷ்ண அவர் உன்னோட அக்கௌண்ட், அங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டை தான் நமக்கு மெயினாக பார்க்கணுமே தவிர யமராஜா கிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் போக முடியாது ஈஸியாக, குரு இல்லாமல் அங்கே போக முடியாது. ஆனால் இவர் சுக்ருத்தி பண்ணிகிட்டே இருக்கான், நல்லது பண்ணி, அவனுக்கு குரு இல்லை இருந்தாலும் சுக்ருத்தி பண்ணிகிட்டே இருக்கான். அந்த சுக்ருத்தி என்ன பண்ணோம்? சுக்ருத்தி, சூனா நல்லதுன்னு அர்த்தம், சுபம்னு அர்த்தம். சூனா சுபம், சுக்ருத்தி என்ன பண்ணோம்? பிரம்மாண்ட பிரமித்தே கோனா, பிரம்மாண்ட பிரமித்தே கோனா, பாக்யவான் ஜீவா, பாக்யவான் ஜீவா. யார் அந்த பாக்கியவான்? இந்த கர்மிகள் பிரம்மாண்டமா அப்படியே பிரமித்தேன்னா என்னது, அளவு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான், பிறந்து இறந்து போயிட்டே இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு டிசைர், சோ மெனி டிசைர், ஆசைகள். ஆனால் அங்கே சிலத்தையும் யாரு பாக்கியவான் ஜீவா இருக்கான். யாரு? எவன் ஒருவன் அவனுடைய சுதந்திரமாக இப்படி ஒரு கிருஷ்ண பக்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டான். உடனே அவர் அங்கே குண்டியில் போட்டுருவார். ஒரு அளவுக்கு வந்த உடனே இப்படியாவும் பண்ணிகிட்டே இருக்கான். எத்தனை அலைஞ்சு போகிறான், பிரம்மாண்டமாக அலைஞ்சு போகிறான். ஆனால் கடைசியில் அவனுக்கு உண்டியல் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுத்து. அவர் என்ன பண்ணுவார்? குரு கிருஷ்ண பிரசாதே பாயா. உடனே அவர் நினைக்காரு, இவனை எப்படியாவது நம்மக்கிட்ட கொண்டு வரணும். நல்லா கவனிங்க. அப்போ அவர் ஏன்னா அங்கே போயிடுது கேட்டால், ஏன்னா நீங்கள் சுக்ருத்தி பண்ணீங்கன்னா அங்கே போயிடும். அதனால தான் எப்போவுமே ஒரு வைஷ்ணவர்களுக்கு நீங்கள் சேவை பண்ணணும்னு சொல்கிறது இதுதான். ஏன்னா அங்கே போயிடும், டிபார்ட்மெண்ட் வேறு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? குரு கிருஷ்ண பிரசாதே பாயா. என்ன பண்ணி விட்டுறாரு? இவன் என்ன நம்மக்கிட்ட கொண்டு வரணும், பாவம் இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அவர் சும்மா இருப்பாரா என்ன? அவர் சும்மா இருப்பார். இப்போ அவருடைய பக்தன் சந்தோஷமாகறான்னா அந்த குருவுக்கு அந்த பகவானுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? இதை நீங்கள் நினச்சி பாருங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த சின்ன குழந்தைய ஒருத்தர் ஒரு கெஸ்ட்டோ யாரோன்னு வச்சுக்கணும். அந்த குழந்தைய ரொம்பவும் கொஞ்சி அதுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு அந்த குழந்தைய சந்தோஷமாக வைக்கும்போது யார் உண்மையிலேயே சந்தோஷமாகறா? அந்த பேரண்ட். அதே மாதிரி ஒரு வைஷ்ணவரை நீங்கள் அந்த மாதிரி சுக்ருத்தி அவங்களுக்கு பண்ணிங்கன்னா யார் பேரன் மாதிரி அவர் இருக்கார், அவர் மனம் குளிரும். அதனால என்ன பண்ணுவார்? இங்கே கொண்டு வரணும். நேரே அவரெல்லாம் கொண்டு வர மாட்டார். அது அவரோட ப்ரொசீஜர் கிடையாது. என்ன பண்ணுவார்? குரு கிருஷ்ண பிரசாதே பாயாங்கிறார். உடனே ஒரு குரு அனுப்பி வைக்கிறார். அதுதான் பண்ணுவார். அவர் வந்துடுவார், டக்குன்னு வந்து வைப்பார். அந்த குரு என்ன பண்ணுவார்? பக்தி லதா பீஜா, பக்தி லஜா பீஜா. ஏன் பக்தி இல்லைன்னா அங்கே போக முடியாது. ஆனால் பக்தி புதுசாட்டா வருது இல்லை, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்குது பக்தி இருக்குது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஏன்னா ஆண்டவங்கிட்ட இருந்து வந்தது தானே நாம், அவர் தானே நமக்கு எல்லாமே, மூலம் அவர் தானே. அப்போ அவர்கிட்ட இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்கும். அது ஆர்டிஃபிஷியலா?
கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூலம். அவருக்கு மேலே பக்தி வர்றதுங்கிறது புதுசு கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கிடையாது. என்ன ஆயிருக்கு நமக்குன்னா, நம்மளுடைய சொந்த ஆசைகளினால எனக்கு அது வேணும் இது வேணும்னு கீழே விழுந்து இந்த இந்த என ஜட உலகங்களில் அங்கங்கெல்லாம் ஓடிட்டு தெரியும். என்னத்தை தின்னுட்டு இருக்கோம்? அந்த இந்த இது இந்த பண்ணி எதை திங்கும் அதை மாதிரி நம்ம தின்னுட்டு தெரியும். ஆனால் இப்படி சுக்ருதி ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணியாக இருந்தாலும் கூட எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு வைஷ்ணவருக்கு இந்த இப்படி பண்ணோம்னா ஒரு அளவுக்கு நம்ம அது வந்த உடனே கிருஷ்ணர் வந்து இதை பண்ணுறாரு. அப்போ ஏன் பண்ணுறாரு? இந்த நம்மளுடைய அழுக்க வெளியே ஏற்றினோம்னா போதும், எடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள வெளிச்சம் இருக்குது, உள்ள லைட் இருக்குது. பாருங்க, உள்ள லைட் இருக்குது, பானைக்குள்ளே நீங்கள் பானை லைட் இருக்குது, அது நீங்கள் பானையை வச்சுருக்கீங்க, வெளியே தெரியல. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இந்த பானையை தூக்கி உடச்சி வெளியே போடணும். இவ்வளோதான். க்ளீன் பண்ணணும், நம்ம ஹார்ட்டை க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீன் பண்ணதுக்கு மெயினாக இந்த உபயோகப்படுறது தான் நம்ம நாம சங்கீர்த்தன். இப்போ நம்ம அதுதான் பண்ணுறோம், நாம சங்கீர்த்தன் பண்ணுறோம். அப்போ நாம் சூகர்மாவை பண்ணலை, சூகர்மாவோ வீகர்மாவை பற்றி பேச இல்லை, இங்கே சுக்ருதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சூகர்மா என்ன கொடுக்கும்? அது சொர்க்கத்தை கொடுக்கும். அப்புறம் சுக்ருதி என்ன பண்ணும்? குருவை கொடுக்கும். அதோடு அது நின்றுடும். இந்த குருவை யார் கொண்டு காணிக்கா? பரமாத்மா. திருப்பி அங்கே தான் வருது பரமாத்மா. அப்போ பரமாத்மா நம்ம கூடாலே இருந்து நிறைய விஷயங்களில் நம்முடைய லைஃப்பை சக்சீட் ஆகிறதுக்காண்டி வந்து நம்ம கூடாலே இருக்கார். ஆனால் அவர் தூங்கிகிட்டே இருக்கார். எப்பண்டா அந்த ஜீவன் விழிக்கும்? எப்படி விழிக்கணும்னா சும்மா நம்மளை மாதிரி விழிக்கிறது இல்லை, எப்படி ஆன்மீகத்தில் விழிக்கும். என்னைக்கு ஒருத்தன் ஆன்மீகத்தில் விழிக்கிறானோ உடனே பரமாத்மா எழுந்துருவார். ஏன் அப்படி விழிக்கணும்? என்ன அர்த்தம்? அவனுக்கு நிறைய சுக்ருதி சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். உடனே பரமாத்மா விழிச்சிருவார். பரமாத்மா விழிச்சிட்டு உடனே வந்து நேர குருவை கொண்டு காணிச்சிருவார். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ பரமாத்மா என்னன்னு பார்த்தீங்களா? அப்போ கடைசியில் நாம் கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்றோன்னு வச்சுக்கோம் இந்த குரு வழியாக. ஏன்னா பரமாத்மா குருவை கொடுக்குறாரு, நம்ம குரு சொல்கிறத பற்றி கேட்டு அவரை வழிபட்டு அவர் சொல்லக்கூடியதை நம்ம பண்ணுறோம்னா என்ன ஆகும்? நம்ம ரூட் வந்து கனெக்ஷன் எங்கே போகுது? சம்பந்தம் எங்கே போகுது? சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகலை, யமராஜா கிட்ட சம்பந்தம் கிடையாது. ஏன்னா எவன் ஒருத்தன் இந்த மாதிரி துளசி மாலை போட்டானே அவனுக்கு யமராஜாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ அது குரு வந்து அந்த சம்பந்தத்தை நேரே கிருஷ்ணகிட்ட கொடுக்காரு. அதுதான் குரு கொடுக்கறது, சம்பந்த ஞானத்தை தான் கொடுக்குறாரு, சம்பந்தத்தை கொடுக்குறாரு. ஒன்றையும் அது பகவான் நம்மளுடைய உண்மையான அப்பா அம்மா கிட்ட கனெக்ட் பண்ணி விடுறாரு. இதுதான் குருவோட வேலை. ஓகே, சரியா? ஓகே, இது வரைக்கும். இனி சஞ்சித கர்மத்துக்கு வரும். கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எல்லாரும் மூட்டையாக சஞ்சித கர்மங்களை அப்படி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சுமந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். சேமித்து வச்சிருக்கக்கூடிய கர்மங்கள் தான் இது. அப்போ நாம் வந்து ஒரு செயலை எங்கே செய்தாலும் அது உடனே என்ன ஆகிருக்கும்? உடனே பதிவாயிரும். ஏன்னா அங்கே பரமாத்மா தான் விட்னஸ், எல்லாம் பதிவாயிரும். சரியா? அப்போ அனுபவிக்கப்படாத அந்த விளைவுகள் அடுத்த பிறவிக்கு அப்படியே போகும். இந்த பெரிய மூட்டைகள் ஒவ்வொருத்தரும் நாம் சுமந்துட்டே போகிறோம். அப்போ ஒவ்வொரு பிறவியில் அதில் உள்ளே இருக்கக்கூடிய பெரிய மூட்டையில் ஒரு சின்ன மூட்டையாக நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான மூட்டை இருக்குது. அதில் ஒன்று தான் ஒரு பிறவியில் நம்ம திறக்கும், ஒரு மூட்டை உள்ள. இது வந்து பெரிய மூட்டைன்னா சஞ்சித கர்மங்கிறது பெரிய மூட்டை. அது எல்லா பிறவிகளுக்கும் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். நம்ம இனி புதுசாக பண்ணோம்னா அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக. அப்போது இங்கே வந்து சிக்கல் என்னென்னா, நாம் அதில் இருந்து ஒரு இதை எடுத்து இந்த பிறவியில் அதை திறந்து நம்ம அனுபவிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அது முடிஞ்சிடும், அந்த வாழ்க்கையை முடிஞ்சு. ஆனால் இன்னும் புதுசாக நம்ம பண்ணியிருக்கிறோமே இந்த கர்ம இந்த 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 உலக இதில், இந்த உலக வாழ்க்கையில் அது ஆட் ஆகிடும் உங்களுக்கு மூட்டை. அப்போ நாம்
தீக்கிறதுக்கு மைனஸ் நெகட்டிவ் கொண்டு வெளியே எடுத்து அனுபவிக்கிறத விடவும் நம்ம பண்ணுறது ஜாஸ்தியாக இருந்துன்னு வச்சுக்கோம். இந்த மூட்டை பெருசாகிட்டு இருக்கும். இதனால தான் நான் அப்படி சொன்னது மாதிரி சம்சார சாகரம்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் கஷ்டம் வந்தோடனே என்னங்கிட்ட ஓடுவாங்க? சஞ்சித கர்மா என்ன ஆகுது? பிராரப்த கர்மா வருதுப்போ. புரியுதா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சஞ்சித கர்மானா இந்த மூட்டை பெரிய மூட்டை உள்ளவள நிறைய சின்ன சின்ன மூட்டைகள் இருக்குது. அப்போ பிராரப்த கர்மானா ஒவ்வொரு லைஃப்பில் உள்ள அந்த சின்ன மூட்டை. அப்போ ஒரு மூட்டையை திறக்கும். அப்போ அதில் என்னன்னா இந்த இதில் லைஃப்பில் சிரிச்சுமே ரொம்ப கஷ்டங்கள் வருது. ஏன்னா நான் பண்ணின கர்மந்தான் ஆக்சுவலாக எல்லாமே. அதனால் கஷ்டம் வருது. என்ன ஓடுறோம்? உடனே எல்லாம் ஓடுவான். அங்கே தான் 1008 இது இருக்குது. உடனே என்ன பண்ணுவான்? கர்மங்கள் எனக்கு கர்மங்கள் இதனால நிறைய பிரச்சனை வருண்டு உடனே ஒவ்வொரு கோயிலாக ஓடுவான். அவர்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, நோன்புகள் இருப்பாங்க, தானங்கள் செய்வாங்க. இல்லைன்னா விநாயகருக்கு 108 தேங்காய் உடைப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? சில கோயில்களுக்கு போய் அங்கே சாமியாடுகிட்ட போய் கேட்பாங்க. அப்போ அவன் அங்கே சொல்லும் கோயிலில் சொல்லும், நீ ஒரு கிடா பலி கொடு எனக்கு, அப்புறம் ஒரு பொழுது எனக்கு கொடு அப்படின்னு அதில் வரும். அங்கே வரும். ஏன் அந்த ஒரு பொழுதுன்னா 6 மாதம், ஒரு நாள் அங்கே, ஒரு நாள் எங்கே அந்த தேவலோகத்தில் ஒரு நாளுன்னா அங்கே ஒரு வருஷம். ஏன் அவங்க ஒரு பொழுது கேட்குறாங்கன்னா அவங்களால உடனே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அங்கே டைம் ஆகும். அவங்களுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. கிருஷ்ணருக்கு மட்டும்தான் நம்மளுடைய கர்மங்கள் அழிக்கிறதுக்கு பலன் உண்டு. அதனுடைய இந்த பலம் உண்டு. வேறு யாராலையும் பண்ண முடியாது. அப்போ இன்னும் எங்கே என்ன நடக்கிறதுங்கிற நான் சாஸ்திரத்துல எல்லாம் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ அப்படியெல்லாம் போய் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கர்மங்கள் சில சமயங்களில் கஷ்டங்கள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது. ஒரு 6 மாதம் கழித்த உடனேயோ, ஒரு வருஷம் கழித்த உடனேயோ எப்படியோ கடையில் இது நிவர்த்தி ஆகிருது. அதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக அவங்களுடைய வழிபாட்டினால அந்த கஷ்டம் போயிருக்கு. ஆனால் என்ன நடக்கிறதுங்கிற நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. இது ஈஸியில் நிறைய பேருக்கு தெரியாது இது என்னன்னு. கர்ம பலன்கள் நம்ம ஒரு மூட்டையை திறந்துருக்கோம். அதுக்குள்ளே அந்த அந்த என்ன நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாம் இருக்கு உள்ள. அப்போ நமக்கு வரக்கூடிய லாபங்கள் சுவையான பலனையும் வச்சுக்கோங்க. வரக்கூடிய கஷ்டங்கள் கசப்பான பலன்களையும் வச்சுடுங்க. இதில் என்ன பண்ணோன்னா பாருங்க, நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம். என்ன ஒரு மூட்டை தான். அந்த ஒரு சின்ன மூட்டையை எடுத்து இந்த இதில் வர்றது என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பழம் அதில் சாப்பிடுவோம், ஒரு பழம் இதில் சாப்பிடுவோம். இப்படி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அது நான் இது சிம்பிளுக்கான நான் அதை போட்டு காணிக்கேன். அப்போ இந்த டெமிகாடுங்கக்கூடிய தேவதைகளுக்கு ஒரு சொற்பமான சக்தி கொடுத்துருக்கு. இந்த சக்தி என்னன்னா, இப்போது நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டமான பிராரப்த கர்மத்தை அடுத்த பிறவியில் வரக்கூடிய என்ன ஒரு மகிழ்ச்சியான பிராரப்த கர்மத்தால் ஸ்வாப் பண்ண முடியும். ஸ்வாப்னா என்ன அர்த்தம்? இங்கே உள்ள பழத்தத்துக்கு அங்கே போட்டுட்டு அங்கே உள்ள பழத்தத்துக்கு இங்கே போடுறது. இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இடது பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கசப்பு, வலது பக்கம் இனிப்பு. அப்போ என்ன பண்ணுதுன்னா அங்கே ஒரு ஸ்வாப் நடக்கு. அந்த தேவதைகள் இதுதான் பண்ணும். இதுக்கு டைம் ஆகும். ஏன்னா இதை பண்ணுறதுக்கே அவங்க பெர்மிஷன் கேட்கணும் மேலே. இவங்களுக்கு ஒன்றும் பவர் கிடையாது. டெமிகாட்ஸுக்கு சர்வன்ஸ் தான். எல்லா டெமிகாட்ஸும் அவ்வளவு சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வன்ஸ் தான். கிருஷ்ணரை தவிர யாருக்கும் இந்த மாதிரிப்பட்ட கர்மங்களை அழிக்கவோ என்ன பண்ணது சக்தியே கிடையாது. அதனால தான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, எல்லா தேவதைகளும் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த கர்மத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோதான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். கர்மத்தை அழிக்க முடியாது அவங்களால. கர்மத்தை அழிக்கக்கூடியது ஒன்றே கிருஷ்ணர் மட்டும்தான் அழிக்க முடியும். புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு என்னென்னு? இது பண்ணி வச்சிடும். அப்போது நீ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஜென்மத்தில் உனக்கு தூக்கு தொண்டனன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுது? நீ இன்னைக்கு தூக்கில் தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், நீ நாளைக்கு தூக்கில் போய் தொங்கு.
என்ன பெரிய வித்தியாசம்? அதாவது இந்த ஜென்மத்தில் நீ வந்து அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, நான் அங்கே அடுத்த ஜென்மத்தில் உனக்கு வரக்கூடிய ஒரு நல்ல கர்மத்தை தூக்கி இங்கே தூக்கி போட்டுடுறேன், இங்கே இருக்கக்கூடிய வந்து மோசமான கர்மத்தை தூக்கி அங்கே போட்டுருவேன். இதுக்கு வேலை முடிஞ்சு. எனக்கு பூஜையை கொடுப்பா, எனக்கு கொடு, ஆடு கொடு, ஆடு வெட்டு, கோழி கொடு, அது கொடு, எல்லாம் கொடுத்து இது தான் பண்ணியிருக்காங்க. என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்குறேன். பார்த்தீங்களா? இது நிறைய பேர் புரியாது. இதுதான் பிரச்சனையே. இதனால தான் அவ்வளவு நம்மளுடைய எல்லா ஆச்சாரியர்களும் என்ன சொல்றாங்க, இந்த தேவதேவக வழிபட நீங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க கர்மிக்குல வந்து மாட்டி கிடக்குறீங்க. இதுக்கு அதுக்கும் வரவே கூடாது. நீங்க பகவான் அவருடைய நாம சங்கீர்த்தனால அழிக்கக்கூடியாத ஒரு இதா, அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம ஹரி நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஓகே, அப்போ இனிமே பாருங்க, இதோ பாருங்க, இப்போ இதை பாருங்க, இந்த இதில் என்ன நடக்குன்னு பாருங்க. நான் ஜஸ்ட் இந்த இது நான் இப்போ சொன்னதை ஜஸ்ட் நான் ஒரு இதாக நான் போட்டு கொடுக்கும் பாருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. இப்படி தான் நம்ம இருக்குது, நல்ல பழமும் மோசமான பழமும் இருக்குது. அப்பா, ஸோ உடனே அவங்க என்ன நினைக்காங்க, அப்பா இந்த இதில் எனக்கு கஷ்டத்தை தீர்ந்தே போச்சு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல, வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயரே உண்டு. அவர் ஏகப்பட்ட தீராத இது திருவண்ணாமலைக்கு போனாராம். போய் ஏதோ ஒரு பெரிய சித்தரை பார்த்துருக்காரு. அவர் வந்து ஏதோ கொடுத்துட்டு உடனே வயிற்று வலி தீர்ந்தே போச்சு. இருக்குது அவங்களுக்கெல்லாம் பவர். இதே மாதிரி தானே, இதே மாதிரி தான். அவரால் உண்மையிலே என்னது நமக்கு வேணும்? வயிற்று வலி தீர்றதா நம்மளுடைய கோல்? வயிற்று வலி தீர்றதுக்குன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாமே. சரி, அவர் பண்ணது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தான் பவர் அவங்களுக்கு இருக்குது. தேவைகளுக்கு இவ்வளோதான் உண்டு. அப்போ இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவான், அவன் உடனே ஆச்சரியப்படுதான். உடனே கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், ஆடுதான் பாடுதான், கோவில் கூட கட்டி வச்சிடறானுங்க. சாய்பாபா கோயில் இப்படியெல்லாம் நிறைய தான் நடக்கும். சித்தர்கள் கோயிலும் இந்த சித்தர். இது நமக்கு முக்கியம் அல்ல. அடுத்த பிறவி யார் பார்க்க போகிறா? அடுத்த பிறவி வந்து நம்மளுடைய பெரிய மூட்டை, அளவு கடந்த பெருசான மூட்டை. பார்த்து நல்லா கவனிங்க. இதுதான் உங்களுக்கு பண்ண முடியும். இதே மாதிரி தான் எல்லாம் பாபா சித்தர் எல்லாம் பண்ணலாம். சும்மா வயிற்று வலியெல்லாம் தீர்த்துடலாம். அப்போ இப்படி உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கர்மங்க நமக்கு அடுத்த பிறவியில் அடுத்த பிறவிகள் இருக்கக்கூடாது. அந்த பிறவியே நாம் வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணுங்கிறது தான் முக்கியமே தவிர, இன்னைக்கு எனக்கு சாப்பிடணும்னா நாளைக்கு நான் எதுவும் கேருங்கிறது சரி கிடையாது. புரியுதா? அதான் பகவத்கீதையில் சொல்லுது, நான் மட்டும்தான் எங்கேருந்து பண்ண முடியும், உன்னுடைய கர்மத்தை அழிக்க முடியும்னு சொல்கிறார். அகம் துவாம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமினர். 18வது அத்தியாயம் 66 இதில் வேர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர் சொல்கிறார். நீ ஒன்றும் பயப்படாத. அகம் துவம் சர்வ பாப்பேபியோ. என்ன அர்த்தம் சர்வ பாப்பேபியோன்னா? சர்வம்னா எல்லா பாவங்களும். ஆனால் உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நடந்து பாருங்க. இந்த கர்மிகள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணம் அடைய மாட்டாங்க. இந்த மெசேஜ் பகவத்கீதையில் அவர் சொல்கிற இந்த மெசேஜ் அங்கே காதுக்குள்ளே போகாது. அவங்களுக்கு ஆடு பலி கொடுத்து இப்படி சாமியாடி, இது கொட்டடிச்சு சாமியாடி, இப்படி பண்ணி எனக்கு வந்து இது போகட்டும், மோசமான கர்மங்கள் போகட்டும், அதுக்கு தான் ஓடுவாங்களே தவிர, இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுவார், சர்வ பாப்பியப்பியோ மோக்ஷயாசிஷ்யம். எங்க அவர் சொல்லுவார், எல்லா பாவத்தையும் நான் எடுத்து விடுறேன், ஒன்றும் பிரச்சனை, யானே பயப்படுறேன். போக மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. புரியுதா? சரணடைய மாட்டான். இவங்க கர்மிகள். இதுதான் இந்த தற்கால இந்துக்களின் பரிதாப நிலை. இதுதான் அவங்க கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்னி அங்கங்கே ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெவன் கொடுக்காங்களா? அந்த ஹெவன் வந்து ஒரு தற்காலிகமாக உள்ளது. பாருங்க, பரிதாபமான நிலையை பாருங்க. இந்துக்கள் ஓடக்கூடிய பார்த்தீங்கன்னா சாய்பாபா ஆலயத்துக்கு ஓடுறாங்க, ஆனால் கிருஷ்ணரை வழிபட மாட்டாங்க. தயக்கம். அப்போ
இப்படிப்பட்ட இந்துவாக இருப்பதற்கு பதிலாக எப்படிப்பட்டவன் எப்படி இருக்கணும்? நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இப்போ கிருஷ்ண பக்தனா ஆகணும். ஆனால் எல்லாராலும் ஆக முடியுமா? முடியாது. சுக்ருதி நகி. சுக்ருதி இல்லைன்னா உன்னால கிருஷ்ண பக்தனா ஆகவே முடியாது. இங்கே தான் பிரச்சனை வருது இப்போ. புரியுதா? அப்போ கிருஷ்ண பக்தனா ஆன உடனே என்ன ஆகும்? அவருடைய நாமத்தை நம்ம அந்த நாமத்தை ஜெபித்தே நம்ம கோடிக்கணக்கான பாவம் இதில் என்னது அந்த பிறவிகள் முன்னால் உள்ள பிறவியில் பண்ண அவ்வளவு கர்ம இது எல்லாத்தையும் அது எரிச்சு போடும். அதுக்கு தான் சொல்றது ஸ்ரீமத் பாகவதம் அஜாமிலா அந்த கேஸில் வருது. சக்ருத்தின் மன கிருஷ்ண பதார விந்தையோர் நிவேஷித்தம் தத்குணராகியைர் இஹா நதேயமம் பாஷப்ருத்தஸ்ச தத்பாதான் ஸ்வப்னே அபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. அப்போ பக்தியுடன் கிருஷ்ணருடைய தாமரை பதங்களில் அவங்களுடைய மனதை நிலைநிறுத்தியவர்கள் அனைத்து பரிகாரங்களையும் முழுமையாக செய்கிறார்கள். அது என்ன பரிகாரங்கள்? பக்தி பரிகாரங்கள். இவங்களுக்கு என்ன நடக்காதான்? யமராஜன் கனவுல கூட வரமாட்டாங்க, முடியாது. யமராஜரையோ நதேயமம் பாஷபிருத்தான். அப்போ என்னன்னா அவருடைய யமராஜரையோ அவருடைய வேலைக்காரரான யம தூதர்களையோ பார்க்கவே கிடையாது, வராது. பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதே மாதிரி ஏன் இப்படி ஓடுற? சாய்பாபா அந்த பாபான்னு ஏன் ஓடுறா நீ? அவ்வளவும் சாப்பிட பண்ணுது, அவ்வளவும் அட்டூழியம், தேனத்தை இல்லாமல் கொண்டு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தில் இன்னும் வருது. எப்படி? அவருடைய நாமத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தின்னு பாருங்கோ. சங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேலனம் ஏவவா வைகுந்த நாம கிரகணம் அசேஷாகரம் விதுகு. அவருடைய அதாவது கிருஷ்ணனுடைய நாமத்தை எப்படி கேலியாக சொன்னாலும் கூட, ஹரே கிருஷ்ணா ஹரே, ஏதாவது கேலியாக சொன்னாலோ ஏளனமாக சொன்னாலோ மறைமுகமாகவோ அல்லது அலட்சியமாகவோ ஜெபித்தாலும் கூட அந்த புனித நாமம் வரம்பற்ற பாவங்களை அழிக்கிறது. ஆனால் சொல்ல மாட்டான், கிருஷ்ணானி சொல்லிடான்னு சொல்ல மாட்டான், வராது. அப்போ புனித நாமம் எல்லா பாவங்களையும் அழிக்கிறது என்பதற்கு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க கரிசந்தாரண உபனிஷத்தில் வருது வேற. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லிட்டு அது போல இதான் இந்த சரியான மகாமந்திரன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? இதி ஷோடசகம் நாம் கலி கல்மஷ நாசனம்னா அழிஞ்சு போயிடும். இந்த 16 பெயர்கள் இதில் இருக்கான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அது 8. ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது 8 இடம் 16 பேர் இருக்கு. 16 வார்த்தைகள். இதில் இதை நீ சொல்லி இதே நீ சொல்லிட்டு இருந்தாலே போதும், எல்லா அசுத்தங்களையும் பாவங்களையும் கல்மஷ நாசனம். பார்த்தீங்களா? இது இருக்கே. போக மாட்டான் அவன். அங்கே ஆடு வெடி பெட்டி அங்கே போய் திங்கிறதுக்கு தான் போவானுங்க. இதுதான் வித்தியாசம். இந்த ஹிந்துக்கள் மோசமான சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஆக்சுவலாக தெரியாது, அறிவு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அறிவு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதையும் கேட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இனி சைத்தன்ய சரிதாமிருத்தால பாருங்க, அந்திய லீலாவில் வருது ஏகேன் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபணம். இதைத்தான் யார் சைத்தன்ய மகாபிரபு சுலோகத்தான் எழுதி வச்சிருக்காரு சிஷ்டாஷ்டத்தில். எப்படி? ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்தை உச்சரிப்பது எப்படியா? நம்ம ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணாடியை சுத்தம் பண்ணுறது மாதிரி. அதுனா என்ன அர்த்தம்? கண்ணாடினா அது எங்கே என்ன? அது கண்ணாடி
கண்ணாடின்னா நாமளே அந்த யாருன்னு நமக்கு தெரியாது. கண்ணாடியில் அழுக்கு, கம்ப்ளீட்டாக அழுக்கு, கருப்பாக இருக்குது கண்ணாடி. அது கண்ணாடி தான், ஆனால் கருப்பாக இருக்குது. நம்ம போய் நின்று பார்க்க நான் யாருன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஏன் தெரியல? அதுதான், ஏன்னா நீ ஒரு ஜீவாத்மா, நீ கிருஷ்ணருடைய ஒரு பக்தன். அது நீ மறந்து போச்சு, பார்க்கவே தெரிய மாட்டேங்குது. அப்போ நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணி இப்படி சாண்டிங் பண்ணி பண்ண என்ன ஆகும்? இந்த கண்ணாடி எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாக அழுக்கு பிடிச்சி இருந்தாலும் இது என்ன பண்ணுமா? அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிடும். க்ளீன் பண்ண 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 என்ன ஆகும்? கடைசியில் நீ யாருன்னு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரியும் ஆக்சுவலாக? நான் கிருஷ்ண பகவானுடைய அன்பு சேவகன், இதெல்லாம் என்னுடைய வேலை அப்படின்னு தெரியும். அப்போ இந்த ஜட வாழ்க்கை எப்படி தெரியும்? ஐயோ, இந்த பெரிய ஜட வாழ்க்கை எனக்கு நெருப்பு மாதிரி இருக்கிறதே. பவ மகா தாவாகினி. தாவாகினா அணைக்க முடியாத நெருப்பான். அந்த நெருப்பை இது அணைச்சிடுமா. மழை மாதிரி அப்படியே போயிது, அப்படியே அணைச்சி. இப்போ எல்லாம் பார்த்தோம்னா எல்லா நாடுகள்லையும் அங்கங்கெல்லாம் பற்றி எரியுது. எல்லா இடத்துலையும் பற்றி எரியுது. ஆனால் நம்மளுக்குள்ளேயும் ஒன்று பற்றி எரிஞ்சிட்டே இருக்குது. இந்த பற்றி எரிகிறத எப்பவும் ஆரம்பித்து இன்னும் அணைய மாட்டேங்குது. அதாவது அணைஞ்சு போயிடும். மழை நமக்கு இங்கே அணைய மாட்டேங்குது. அப்போ அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன வேணுமா? சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். அது எனது கிருஷ்ண நாம சங்கீர்த்தன் பண்ணன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆயிரும்? அணையாத தாவாக்கினி நிர்வாபணம் ஆயிரும். அப்படி அணைஞ்சு போயிடும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. எல்லா தேவதைகளும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் தான். அவருடைய என்ன சேவகன்கள் தான், சர்வன்ஸ் தான் எல்லாமே. ஆனால் நீங்கள் அவங்கள இது கொடுங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஏன்னா அவங்க சேவை பண்ணிட்டு இருக்கனால. ஆனால் நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும்? நமக்கு ஒருத்தர் தான், ஒருத்தர் தான். ஒரு என்ன யாரு பத்தினிக்கு ஒரு கணவன்கிறது மாதிரி நம்ம ஜீவன் எல்லாத்துக்கும் யார் ஒரே ஒரு பதி யாரு? அதுதான் அந்த லக்ஷ்மி பதி. நம்ம என்னவெல்லாமோ பதின்னு ஓடிட்டு இருக்கோம். அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதின்னு என்னெல்லாமோ பதின்னு ஓடுறோம். அந்த பதியெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் மட்டும்தான் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா தவிர அந்த மறு வாழ்க்கைக்கு இந்த பதியெல்லாம் ஒன்றும் ஆகாது. எந்த பதி நமக்கு வேணும்? ராதாபதி. இல்லைன்னா யாரு? என்ன லக்ஷ்மி பதி. அந்த பதி தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம குறைஞ்ச அவர் என்ன சொல்றாருன்னா, பகவத்கீதையில் சொல்றாரு, அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்திய அல்பமேதஷாம். அல்ப புத்தி உள்ளவங்களாம் யாரு? தேவான் தேவ யஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. என்ன நேரடியாக வழிபடுக்கு பதிலாக அவங்க எங்கேயோ போய் யாரையோ அவங்க என்னோட சர்வந்தை போய் பியூன்லையும் இதில் ஆபீஸ் பாய்களையும் போட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க. இது தேவையா? எனக்கிட்ட அவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எது? ரொம்ப மட்டமான பலன்கள், தற்காலிகமானது, டெம்பரரி திங். அதனால தான் அவர் சொல்றாரு, தேவான் தேவ யஜோ யாந்தி. தேவர்களை வழிபடுறவர்கள் தேவர்களுடைய உலகங்களைத்தான் போவாங்க. ஆனா மத் பக்தா யாந்தி மாமபி. என்னுடைய பக்தர்கள் கடைசியில் எங்கே தான் வருவான்? என்கிட்டே வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை அவனுக்கு கிடையாது. இந்த பெரிய மூட்டை நம்ம எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனந்தமாக இருப்போம். கீழே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இன்னொரு கொஸ்டின் வரலாம். ஆமாம், சரி, கிருஷ்ணர்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கிருஷ்ணர் நிறைய அப்படி வந்திருக்காரே, அவரெல்லாம் வழிபடலாம். அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். பகவான் எப்படி வர்றாரு? யார் இப்போ பார்த்தோம்னா யார்? விஷ்ணுவாக வர்றாரு, நாராயணராக வர்றாரு, பாண்டுரங்கனாக வர்றாரு, நரசிம்மரா, எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா இது ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவம் என்னன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 2 விதமாக பரிணாமம் செய்கிறார். என்னதெல்லாம்? சுவாம்சா விபின் நாம்சா. சுவாம்சான்னா என்னன்னா, அவராகவே டைரக்ட் எக்ஸ்பான்ஷன் வருவார்.
அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கு. இது யார்? எல்லாம் ஒன்று தான், இதெல்லாம் பகவான் தான். ஓகே, அதில் உங்களுக்கு வித்தியாசமே படுத்தக்கூடாது, எல்லாம் பகவான் தான். அதில் எப்படி உங்களுக்கு எந்த விதமான மூடு இருக்கோ, எந்த விதமான பாசம் உங்களுக்கு கொட்டணுமோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. ஆனால் பகவான் அதே தான். இப்போ துவாரகா கிருஷ்ணர் இருக்கார், விஷ்ணு இருக்கார், நரசிம்மர் இருக்கார், தாசியபாவம் ஒருத்தர் இருக்கும். நான் எப்போவுமே சேவகனாக இருக்கணும்னா அப்படியே இருக்கார். நரசிம்மதேவர் இருக்கார், பார்த்துடுவார், அவர் பார்த்துடுவார். அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த மனநிலை, பாசம், எப்படி நம்ம அன்பு வைக்கணுங்கிறத பொறுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஃபார்மில் வந்துடுவீங்க. அது சுவாம்சா. சுவாம்சான்னா அவரோட டைரக்ட் எக்ஸ்பேன்ஷன். இனி விபின்னாம்சம்னா யாரு? நம்ம ஜீவன்களும் விபின்னாம்சம்தான், தேவர்களும் விபின்னாம்சம்தான். நீங்கள் உண்மையிலேயே ஒரு 100 பறவைகள் கண்டிப்பாக ஃபுல்லாக அப்படியே எல்லா தர்மங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ஜென்மத்துக்கு அப்புறம் நீங்களே பிரம்மாவே ஆகிடலாம். பிரம்மானா தேவராச்சே, படைக்கும் கடவுளாச்சே, ஆயிடலாம். அதே மாதிரி நீங்கள் முன்னால் இந்திரனாக இருந்திருக்கலாம், சந்திரனாக இருந்திருக்கலாம், என்னெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விபின்னாம்சம், புரியுதா? அப்போ யார் விபின்னாம்சத்தை நோக்கி ஓடுவாங்க, யார் சுவாம்சாவை நோக்கி ஓடுவாங்கிறது முக்கியம். பாருங்க, இதில் தான் கர்மிகளுக்கும் பக்தர்களுக்கும் வித்தியாசம். கர்மிகள் அவங்களுடைய அற்ப புத்தியினால, அதான் அந்த சுலோகா பார்த்தோமே, அதனால என்ன பண்ணுவாங்க? விபின்னாம்சத்தான் ஓடுவாங்க. சித்தர் ஓடுவாங்க, சாய்பாபா பாட்டு ஓடுவாங்க, சித்தரை பார்த்துட்டு ஓடுவாங்க. இதே மாதிரி அந்த தேவி, எனக்கு அந்த காட்டு தேவதைகள் இருக்கும், நிறைய இருக்கும், அது எல்லாம் நோக்கி குடுன்னு ஓடிட்டே இருப்பாங்க, விபின்னாம்சில் ஓடுவாங்க. புரியுதா? ஏன்னா அவங்க கர்மி ஸ்டேஜில் இருக்கனால. ஆனால் பக்த ஸ்டேஜுக்கு வந்தவன்னு நினைப்பாங்க, எனக்கு எப்போவுமே இதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ இல்லைன்னா இதில் உள்ளவங்க யார் வேணாலும் வச்சுக்கிடுங்க, அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டான்னு ஆயிரும். விஷ்ணு, நாராயணர், பாண்டரங்கர், நரசிம்மர், இப்படி யார் வேணாலும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனது சுவாம்சா, நாட் விபின்னாம்சா. இதுதான் வித்தியாசம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பகவானுடைய சுவாம்சாவை நீங்கள் வழிபடுங்க, விபின்னாம்சாவை வழிபடுறாதீங்க. புரியுதா? அதுதான் தேவர்கள்லாம் எனது விபின்னாம்சா தான் வரையலாம். ஓகே, புரியுதாப்போ? அப்போ யாரால் ஒருவருடைய கர்ம பலன்கள் உண்மையிலே அளிக்கப்படுகிறதுனா சுவாம்சால தான் பண்ண முடியும், விபின்னாம்சா பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன அற்ப சக்தி கொடுத்துருக்கு, அதைத்தான் நம்ம பேசிட்டோம், நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஓகே, அப்போ விபின்னாம்சா அவங்களுடைய தேவர்களாலேயோ சாய்பாபா இல்லை இந்த மாதிரிப்பட்ட சித்தர்களாலேயோ என்ன தான் பண்ண முடியும்? தள்ளி தான் போட முடியும். இந்த இதில் வரக்கூடிய வயிற்று வலியை இந்த இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்ததுலேருந்து நீ கண்டினியூ பண்ணுவார். இதுதான் அவங்களால பண்ண முடியும், அவங்களால அழிக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். திருப்பி பகவான் சொல்கிறாரு, யாராலையும் உன்னுடைய கர்மத்தை அழிக்க முடியாது, அவரால் அவருடைய நாமத்தால் அழிக்க முடியுமே தவிர வேற எதையாலும் அழிக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க இதை, சுவாம்சா. ஓகே, இதுதான் கீ. தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது, என்ன பண்ணுவது? ஒரு நாயையும் கழுதையும் கூட்டி வச்சுக்கிட்டு என்னப்பா என்ன பகவத்கீதை என்ன இந்த சுலோகா கேளுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது புரியுமா என்ன? இதே மாதிரி தான் இப்போ உள்ள ஹிந்துக்கள், ஒன்றும் புரியாது, ஒன்றுக்கு ஆகாது. அங்கே எங்கேயும் ஓடிட்டுருப்பான், எங்கே பணம் கொடுத்தானோ அங்கே ஓடிடுவான். எங்கே சொகுசு கிடைக்கோ, ஏதோ அற்பமாக ஏதோ கிடைக்க உடனே ஓடிடுவானுங்க. இந்த மாதிரி நம்ம இந்துக்கள் கிடையாது. நமக்கு நம்ம எல்லாம் ஜெய்வ தர்மிகள். அது ஏன்னா நமக்கு ஒரு ரிலிஜனே கிடையாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பகவானை நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? அவர் நீங்கள் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கலாம். அது உங்களோட இது பொறுத்து. இப்போ உள்ள கர்மத்தை ஒழிக்க மட்டும் இல்லை, அவர் ஒன்று என்ன பண்ணுவார்? நீங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு இது என்னென்னா, உண்மையாக நீங்கள் பாருங்கள், நல்ல கவனமாக கேளுங்க. ஸ்ரீகிருஷ்ணர் இந்த நம்மளுடைய தீவினை கர்ம பலன்களை மோசமான கர்ம பலனை மட்டும் அவர் நீக்கிற மாட்டார், நல்லதையும் ரிவ்யூ பண்ணி விட்டுருவார். நல்லா கவனிங்கோ, ஏன் இப்போ கேளுங்க. இதில் 2 மூட்டை இருக்குது. இந்த 2 மூட்டை ஒன்று கசப்பு, அடுத்தது நல்லது. நீ சொர்க்கத்தில் போய் என்ஜாய் பண்ண போகிற, அதை வச்சுட்டு இருக்கு, அதில் இருக்குது என்ஜாய் பண்ண போகிற சொர்க்கத்திலேயே. இல்லை, இதுவும் இந்த பூலோகத்திலையும் கொஞ்சம் சொர்க்கம் உண்டு. சொர்க்கம் மொத்தம் எத்தனை 7 ஹெவன்,
யாழ் சொர்க்கத்தில் இந்த இதிலிருந்து ஆரம்பிக்குது, பூலோகத்திலிருந்து ஆரம்பிக்குது. பூலோகத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இருக்காங்க நிறைய பேர், தேசிஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ஜாயிங் ஹெவன் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம், ஆனால் ஃபுல் அளவுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரில எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நரகங்கள். அப்போ இதே மாதிரி இங்கேயும் எல்லாமே இருக்குது கொஞ்சம். ஆனால் ரொம்பவும் கொடுமையாக இருக்கும்போது மேலே தான், அதாவது கொடுமையாக இருக்கும்போது கீழ் லோகத்துக்கு போவாங்க, நல்லது இப்போ இந்த என்ஜாய் பண்ணும்போது சொர்க்கலோகத்துக்கும் மேலே போவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பகவான்கிட்ட போகும்போது உங்களுடைய நல்ல பழங்களையும் அழிச்சிடுவார், கெட்ட பழங்களையும் அழிச்சிடுவார், எல்லா கர்மத்தையும் அழிச்சிடுவார். எது மாதிரி? ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி. நீங்கள் ஏதோ உடம்புல கிருமி இருக்கோ, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் போகிறீங்க, டாக்டர் சொல்கிறாரு இது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நீ சாப்பிடுன்னு கொடுக்காரு. அப்போ ஆனால் அவர் சொல்லுவார், அது இருக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சுங்கண்ணே, அது நல்ல பாக்டீரியாவையும் கொல்லும், கெட்ட பாக்டீரியாவும் கொல்லும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறோம். அதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்போ ஏன் அவர் எல்லாத்தையும் எடுக்கிறாருன்னா, நீ நல்லதை வச்சுட்டு நீ சொர்க்கத்தில் போய் மாட்டிடுவே, நீ சொர்க்கத்தில் போனான்னா திருப்பி பழையபடி கீழே வந்தாகணுமே. அதே மாதிரி மோசமான கர்மங்கள் பண்ணியிருக்கும்போது நிச்சயமாக நீ என்ன பண்ணுவ, நீ நரகத்துக்கு தான் போவ. நரகத்தில் போய் அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அங்கே போட்டு நல்லா கஷ்டப்பட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பூலோகத்துக்கு தான் வரணும். இதில் நீ கர்மிக் சைக்கிளில் போய் மாட்டிடுவேங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணுவார், நீ சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது, நரகத்துக்கும் போகக்கூடாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் சர்வநாசம் பண்ணிடுவேன்னாரு. சர்வநாசம் பண்ணிடுவார். ஆனால் நம்ம வந்துட்டு நிறைய வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம், எல்லாம் நல்லது இருக்குது மோசமானது இருக்குது. ஆனால் அவரோட அருகதை கிடச்சுன்னா என்ன பண்ணார், என்ன ஆகுன்னு பாருங்கள், எல்லாம் போயிடும், சுத்தம் சுத்தம். புரியுங்களா? இதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். நல்லதும் போச்சு நல்லதும் போச்சு. ஏன் அவர் என்ன, ஏன்னா அது அவருடைய கிருபை. அது சொல்லுவார், என்னுடைய பக்தன் என்கிட்ட ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் அவன் சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது, நரகத்துக்கும் போகக்கூடாது. ஏன்னா இனிமேல் அவன் இதில் மாட்டிடக்கூடாது, என்கிட்ட நேரே வரணும். அதனால் உங்கள் நல்ல நல்ல கர்மங்களையும் அழிச்சிடுறாரு, கெட்ட கர்மங்களையும் அழிச்சிடுறாரு. ஆன்டிபயோட்டிக்ஸ். இதை நல்லா ஞாபகம் வைக்கணும். புரியுதா? ஓகே, டைம் ஆகிட்டு இருக்கு, நான் ஃபுல்லாக கொண்டு போய் பண்ண முடியாது. அப்போ நாம் கர்மங்களை தவிர்க்க வேண்டும், தெரிஞ்சது. ஏன்னா கர்மம் என்ன எங்கே கொண்டு போகும், நரகத்துக்கு கொண்டு போகும். கர்மம் எங்கே போகும், சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அப்போ இது எப்படி நடக்குதுன்னா, பரமாத்மா ஒவ்வொரு ஜீவாத்மாலையும் உள்ள அப்படி இருந்துட்டு பிரதிநிதி மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அவர் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா நேராக எங்கே போகுது, யமராஜாவுக்கு போகுது. அந்த கேமரா எங்கே போனோம், அந்த கேமரா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், பக்தனாகும்போது அங்கே போகாது, கிருஷ்ணகிட்ட போயிடும். இதுதான் அவன் சித்தருக்கு போகிறதுக்கு பிள்ளைட்டு நமக்கு எங்கே போனோம், இங்கே வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கர்ம பலன்களிலிருந்து பக்தனாகாத வரைக்கும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அப்போ பக்தனாகாத வரைக்கும் இந்த கர்மம் நிற்காது. நிறைய ஹிந்துக்கள் யாரெல்லாமோ சொல்கிறாங்க, நீ இது மாமிசம் சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. நான் அடுத்த கிளாஸில் சயின்டிஃபிக்காக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி விட்றேன். நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், இது நீங்கள் எடுத்து அடுத்த கிளாஸில் உள்ள ரெக்கார்டிங்கை வேணால் யார் வேணாலும் அனுப்புங்க. இந்த சயின்டிஃபிக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். தப்பிக்கவே முடியாது, இவங்க தப்பிக்கவே முடியாது, பெரிய பிரச்சனை. ஓகே, இதோட முடிக்கிறேன். வாஞ்சா கல்பா தருச்சம் கிருபா சிந்துப்பியவச்சம் பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல குருதேவ், ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல பிரபுபாத், ஆல் க்ளோரிஸ் டு குரு பரம்பரா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண.